இப்போ பல யங்ஸ்டர்ஸ் நடிக்கிறத பார்க்குறீங்க. உங்கள அட்ராக்ட் பண்ண நடிகர் யார் சமீபத்தில? இந்த பையன் கவின் சார். அவனை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த ஒரே சீரியல் என் லைஃப்பில் வந்து சரவணன் மீனாட்சி. அதில் வேட்டையனா ஆக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் கூட நான் ஒரு வருஷம் டிவி சீரியலில் ட்ராவல் பண்ணிக்கிறேன். ஓ! நடிக்கல, பார்த்தது. சரி. அது வந்து அவன் வந்து தாதான்னு ஒரு படம் இல்லை, ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பையன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான். அன்றைக்கி கூட யாரோ சொன்னாங்களே, சிவகார்த்திகேயன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கவின் வந்துக்கிறான் அப்படின்னு. 10 இயர்ஸ் நடுவில் யாரும் வரலையே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தெலுங்கில் வந்து ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர்ஸ், இவ்வளோ லேயர் ஆஃப் ஹீரோஸ் இருக்காங்க. மலையாளத்துலையும் இருக்கிறாங்க, கன்னடத்தில் தெரில எனக்கு. ஆனால் தமிழில் சுத்தமாக ஒருத்தன் லேயரே கிடையாது, ஹீரோஸே கிடையாது சார். 6 பேர் 7 பேர் தான் இருக்கிறாங்க. தெலுங்குல வந்து அத்தனை லேயர்ஸ் இருக்குது. தெலுங்குல ஒரு ஃபேமிலியிலும் 7 ஹீரோ 7 ஹீரோ இருக்காங்க. சிரஞ்சீவி ஃபேமிலியில் 8 ஹீரோ 8 ஹீரோ இருக்காங்க. அவங்க மகேஷ் பாபு ஃபேமிலி இருக்கிறாங்க. ராமாநாயுடு ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு 7-8 ஹீரோ இருக்கிறாங்க. அவங்களால வந்து ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வர முடியுது. நம்மகிட்ட இல்லையே, ஆளே இல்லையே. இந்த கவினுடைய படம் ஓடணும், ஒரு புது ஹீரோ வர்றது நல்ல விஷயம். நிறைய ப்ரொடியூசர்ஸ் யூஸ் அது மாதிரி நிறைய ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. ரொம்ப தேவைப்படுறாங்க சார். ஹீரோஸ் நிறைய தேவைப்படுறாங்க சார். ஹீரோ இல்லாதனால தானே படம் எதுவும் ஓட மாட்டேங்குது. பார்த்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு பையனை பிடிச்சிருக்குது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. அந்த அதான் சரி, அந்த ஸ்டார் கூட சுமாராக ஓடிச்சு போல இருக்கு. அது ஒரு பையனை இது ஏன் பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்க முடியும். எதுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குது? வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்களோட இப்ப இந்த சினி விஷயத்துல இது உங்களோட இது வந்து பெரிய பணி சார். இது நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நன்றி. எப்படின்னா, ஒரு ஊவே சுவாமிநாதன் எப்படி நம்மளுடைய தமிழ் பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வந்து அடுத்தடுத்து இது பண்ணாரோ, அது மாதிரி நீங்க சினிமா கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. கொஞ்சம் அதீத புகழ்ச்சி தான் அது, ஆனாலும் ரொம்ப நல்ல கம்பேரிசன் சார். இல்ல அதீத புகழ்ச்சி இல்ல சார். இது இல்ல என்ன மாதிரி சினிமா இது இல்லைன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது வந்து அந்த சினிமாவோட பிம்பமே தெரியாம போயிடும். இப்போ இதுதான்ங்கிற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நினைச்சிட்டு இருக்கிறது இல்லாம, நீங்க பண்றது வந்து அதோட படிப்படியான ஹிஸ்டரிய நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, அது வந்து பெரிய விஷயம் சார். அது வந்து யானையை முழுசா காமிக்கிற மாதிரி ஒரு சார். இல்லைன்னா யானையோட துதிக்கையை மட்டும் நம்ம பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். எனக்கெல்லாம் அது பெரிய விஷயம் சார் நீங்க பண்றது. ரொம்ப நன்றி. அப்புறம் ஜிஎம் குமார் சார் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சார் சொன்னாரு, நான் வந்து எந்த படத்தையும் நான் பாக்குறது இல்லை, என்னோட படமே வெக்கம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த வெயில் பார்த்தப்ப உண்மையிலே எங்க அப்பாவை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அந்த படத்துல. எங்க அப்பா வந்து ஒரு அதீத கோபத்தோடையும் ஒரு கண்டிப்போடையும், அன்பு இருக்கும் அவர்கிட்ட, அன்பு இருக்கும், அதே சமயம் ஒரு இது பயங்கரமான ஒரு கோபம் இருக்கும் அவர்கிட்ட. அது அப்படியே நான் அதை ரியலைஸ் பண்ணேன் சார். அதனால அதை நீங்க அப்படியே அதை கடத்திருக்கீங்க. நீங்க அது நடிப்புல நீங்க வந்து ரொம்ப அது எங்க அப்பா அது மிஞ்சிதான் நிக்கிறீங்க நீங்க. வசந்த பாலனுக்கு தேங்க் பண்ணோம். அதுக்கு அது அவருடைய பேபி, அது அவர் சொன்னதை நடித்தோம், அவ்வளோதான். வசந்த பாலன் தான் கிரெடிட்லாம் போனோம். வசந்த பாலன் கொண்டாந்தார். வசந்த பாலன் இவர் மூலம் கொண்டாந்தார், அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்திப்போம். உங்க கதாநாயகர் 2 பேரும் அடிக்கடி பாக்குறீங்களா? யார் சார்? சத்யராஜையும் பிரபுவையும். பிரபு கூட டெய்லி மெசேஜிங் சார். அப்படியா? ஆமாம், டெய்லி மெசேஜிங். சத்யராஜ் சார் எப்போது தான் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு. பிரபு கூட டெய்லி மெசேஜ். பிரபு ராம்குமார் கூட எவ்ரிடே ஒரு 10 மெசேஜ் போய்டும். அவங்ககிட்ட இருந்து வரும், சண்டை போட்டுப்போம். ஆமாம், நிறைய விஷயம் சண்டை போட்டுப்போம், திரும்பி பேச ஆரம்பிப்போம். அது வேற ரிலேஷன்ஷிப். அது பிரபு கூட ராம்குமார் கூட. பிரபு கூட யாராலையும் சண்டை போட முடியாது, அவரோட சண்டை. ஐயோ பயங்கரமாக சண்டை போடுவோம், பயங்கரமாக கத்துவோம், லபா 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 லபான்னு கத்தின்னு இருப்போம். பாலிடிக்ஸ், அவன் ஒரு ஐடியாலஜி, நான் ஒரு ஐடியாலஜி, அதில் வர சண்டை தான். இன்னும் ஐடியாலஜி மாதிரி கேட்டுறாதீங்க, நீங்கள் திங்க் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு. உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணும்போது சிலிஸ்மிதா எப்படி இருந்தாங்க சார்? அவ்வளோ மாதிரி ஒரு ஏஞ்சல் கிடையாது, அவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணே கிடையாது சார். அவ்வளோ மாதிரி ஒரு தங்கமான பொண்ணே கிடையாது சார். ஐயோ, என்னால் நான் சொன்னேன்ல அன்றைக்கி, நான் விஸ்வநாதன் டெத்துக்கு போகல, காந்தியானன் டெத்துக்கு போகல, அதே மாதிரி சிலிஸ்மிதா டெத்துக்கும் போகல. இமேஜினே பண்ண முடியாத ஒரு நல்ல பொண்ணு சார். ஐயோ, அவளுக்கு இருந்த நேமுக்கும், அவளுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும், அவளுக்கு இருந்த ஒரு இமேஜுக்கும், அவள் பேசிக்காக எவ்வளோ தங்கமான பொண்ணு சார். எவ்வளோ நல்ல பொண்ணு சார். நான் கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். ஐயோ, டைரக்டர்ஸ் டிலைட். ஒரு சேடான விஷயம் சார். அந்த பொண்ணு எதையோ தேடிட்டு இருந்தாவோ,
எதையோ அவன் ஹண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு தெரியும் அவன் எதையோ ஹண்ட் பண்ணுறா அப்படின்னு. ஒரு நல்ல பார்ட்னரை ஹண்ட் பண்ணியிருந்தாவோ. யூ வாஸ் ஹண்டிங் ஃபார் அ குட் பார்ட்னர். அது அமையல. அதுதான் தேடிக்கிட்டே இருந்தாவோ. எல்லாருமே வந்து அவளுடைய டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. நான் உண்மையாகவே அப்போ வந்து பல்லவி கூட சீரியஸாக இருந்தேன். அதனால் ஐ வுட் ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் சில் சுமிதா. கன்ஃபார்ம்டாக நான் பல்லவி கூட ரொம்ப இன்வால்வ்டு. அப்போது 100% ஐ வுட் ஹவ் ஃபாலன் இன் லவ் வித். இஸ் அ கிரேட் கேரக்டர், கிரேட் பொண்ணு சார். ஐயோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சித்ரா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜிஎம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுப்பா சார். முதல்ல சார் ஜிஎம் குமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா, அறுவடை நாள் படம் இருக்குல்ல சார், அறுவடை நாள் படத்துல அதுல எல்லா சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் சார். சரிப்பா. அந்த படத்துல வந்து தேவனின் கோவில் பாட்டு இருக்குங்களா? ஆமாப்பா. அது வீடியோவா பார்க்கும்போது அது கரெக்டா உங்களுக்கு அது நினைச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சுதுங்களா உங்களால? இல்லப்பா, கிடையவே கிடையாது. எடுக்க முடியல. அந்த சாங் ஃபிட் ஆகல. டைட்டிலில் போட்டோம் அதை. அந்த பாட்டு அந்த சமயத்தில் அவ்வளோ ஹிட் ஆகல. இப்போ பெரிய ஹிட் ஆயிருக்குது அந்த பாட்டு. அந்த சமயத்தில் அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் கிடையாது. அந்த டைம்ல கூட நான் நல்லா கண்டினியூவா கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. மாண்டாஜில் போட்டோம் அது. ரொம்ப அருமையான சாங் சார் அது. தப்பு பண்ணோம். அந்த சாங் வாங்கியிருக்க கூடாது, வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுதான் சார். ஏன்னா அது நம்ம இப்ப திருப்பி பார்க்கும்போது சாங்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. அதோட வீடியோ வந்து பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. நீ பழைய விஸ்வநாதன் பாட்டு நிறைய பாட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு. நல்ல பாட்டுங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படத்தில் இருக்கு. பாலும் பாடலாம் அருமையான பாட்டுங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாடின பாட்டு அது கரெக்ட். ஆனா சார், அதாவது நான் பயங்கரமான ராஜா சார் ஃபேனு. அவரு பாட்டுங்க தான் ரொம்ப இதுவா கேட்பேன். அதுலயே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சார், நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. நடுவுல ஏன் அது நீங்களா தவிர்த்துட்டீங்களா இல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு? இல்ல, வாய்ப்பு கிடைக்கல. கூப்பிடல யாரும். அதுதான் உண்மை. நீங்க எடுத்த படங்கள் எல்லாம் ஒன்னு ஜானர் மாதிரி இருக்கு. ப்ரொடியூசருக்கு எந்த ப்ரொடியூசர் என்ன பிடிக்கல. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன பார்த்த உடனே இவன் வச்சு என்ன படம் பண்ணி இவன் டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடியூசரும் கூப்பிடல. அதான் உண்மை சார். அப்புறம் இப்போ கண்டினியூவா இப்போ படங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி ரோல்ஸ்ல பண்ணணுன்ற இது பாக்குறீங்களா இல்ல வர ரோல்ஸ் நடிக்கிறீங்களா? வர ரோல்ஸ் தான். எந்த ரோல்ஸை பார்க்கறதே கிடையாது. எது வந்தாலும் ஓகே. கும்பல்ல கோவிந்தா போட சொல்ல கூட ஓகே. அதாவது முன்ன ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் அவர் வந்து என்ன சொன்னாரு, பாலாசார் படத்துல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் கேக்குறேன். ஏன்னா பாலாசார் படத்துல வந்து நான் கடவுளாவது அவனிவன் ஆகட்டும், இப்போ வந்து 1000வது தாரத்தப்பட்ட படம், ரெண்டுத்துலயும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதுல வந்து உங்களுக்கு நேஷனல் அவார்டு தாரத்தப்பட்டையாவது உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த உங்களுக்கு மிஸ் ஆச்சு. அது எனக்கு பர்சனலா நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நடிக்கிறீங்க. சில இதுல வந்து வில்லன் கூட வரா மாதிரி வரீங்க, குணச்சித்திரமா பண்றீங்க. அதனால நீங்க எந்த மாதிரி சூஸ் பண்றீங்க? இல்ல வந்து வர வாய்ப்பு? இல்ல, வர வாய்ப்பு நான் பண்றேன்ப்பா. சூஸ் எல்லாம் பண்றதே கிடையாது. எந்த வந்தாலும் நான் பண்ணிடுறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். குளத்தூர்ல மட்டும் ஏன் மீன் கிடைக்குது? எதுக்காக குளத்தூர்ல அவ்வளவு பெரிய மீன் மார்க்கெட்டு? மீன் மார்க்கெட் இல்ல சார், அதாவது அக்வேரியம் ஷாப் நிறைய இருக்கு. அக்வேரியம் ஷாப் தான், ஃபேன்சி ஃபிஷஸ். ஏன் அந்த இடத்துல தண்ணி வேறையாது? இல்ல சார், ஆக்சுவலி அங்க இருந்து வரல சார், எல்லாமே வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வராங்க. இம்போர்ட் பண்றது குளத்தூர்ல கிடையாது. செக் பண்ணி பாரு, குளத்தூர் தண்ணி வேற. நீ செக் பண்ணி பாரு, குளத்தூர் தண்ணி வேற. பாரு. சித்ரா சார் சொல்லுங்க சார். உங்க ஃபேனு, உங்ககிட்ட பேச இது தப்பா எடுத்துக்காதீங்க. சார் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது. உங்க இன்டர்வியூ கண்டினியூவா பாக்குறேன். நன்றி. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இப்ப இல்ல இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு 10 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்களோட சாய் விசித்ரால ராஜா சாருக்கு அடுத்தது விஜய் சார், இவங்க 2 பேர் பேட்டி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி வந்து நான் அதை சாய் விசித்ரால பாக்கணும். மகிழ்ச்சி. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்களுடைய மனம் கவர்ந்த இளையராஜாவை இப்ப சமீபத்தில் எப்ப சந்திச்சீங்க? தாரத்தப்பட்ட 2015 பாலசார் கூட்டின்னு போனாரு. கூட்டிட்டு அவர் எதுக்கு ஒரு சீன் ஆக்ட் பண்ண சொன்னாரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனே இல்லை சார். இந்த சீன் ஆக்ட் பண்ணும். அது எப்படின்னா,
ஒரு ஏழை போயிட்டு ஒரு பணக்காரங்கிட்ட ஃபீல் பண்ணி கேட்குற மாதிரி. இது பிரசாத் ஸ்டுடியோ இல்லையா? அவரோட ரூம்லேயே பிரசாத் இல்லை, நான் போயிட்டு ராஜா சாரோட காலெல்லாம் தொட்டு நடிச்சு எனக்கு அவ்வளோ வெக்கமாக இருந்தது. ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் என் கூட வேற. பாலா சார் சொல்லிட்டு கூட்டின்னு போய்ட்டு சொல்லிட்டேன் நடின்னு, நடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் வெளியே. எதுக்கு இப்படி பண்ணாரு அது தெரியல, டக்குன்னு சொல்லுவார் பாலா சார், நடிச்சு அந்த சீனை நடி அவர்கிட்ட அப்படின்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை போய் கையை காலெல்லாம் பிடிச்சி ராஜா சார் உள்ளே எப்படி சிரிச்சு நிற்பான்னு எனக்கு தான் தெரியும். அதான் கடைசியாக பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல. பிட் பேக்கெட்லாம் பழகும்போது எப்படி இருந்தது அவரோட? ஐயோ, அது வேற ரிலேஷன்ஷிப் சார் அவர் கூட. அவர் சில பேரை பிடிச்சிடும் அவருக்கு. ஆமாம், அதை பிடிச்சிட்டுனா அவர் அவங்க கூட அவர் பிஹேவ் பண்ணுறது கோஷ்டியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரௌடே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் லிம்ஸ்னு எப்போ வேணால் போய்டுவோம் அவங்க ரூம்குள்ளே. திட்டவே மாட்டார், வாங்க உட்காருங்க உட்காரு, வேறு யாரும் உள்ள விட மாட்டார், கத்துவார். அவர் சில பேர் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருப்பார். அவங்க எப்போ வேணால் போகலாம். நாங்கள் எப்போ டைம் இருக்குதோ, எப்போ எங்களுக்கு வேலை இல்லையோ, நாங்கள் 2 பேரும் உட்காந்துருவோம். எத்தனை சாங் கேட்டிருக்கோம், ஒரு 300-400 சாங் போய் ரெக்கார்டிங் கேட்டிருக்கோம். ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஒரு 8:30 மணி 9 மணிக்கே கேட்பார், வீட்டுக்கு போகலையா, நான் போகிறேன் அவன் சொல்லிட்டு கிளம்பும்போது நாங்களும் கூட கிளம்பிடுவோம். ஆனால் ஒரு 9:30 மணிக்கா தலையை பிடிச்சிடுவார், வலிக்குதியா வலிக்குதியா. ஆனால் அவ்வளோ மியூசிக்கு க்ரியேஷனு, நல்லா வலிக்குது. பால் வருவான் இல்லை, அவன் பாடிடுவான்யா. இந்த சுந்தரராஜன் கிட்ட சொல்லுவார், ஆனால் இந்த கொடுத்துருங்க அவன் பால் பாடிடுவான் சொல்லிட்டு போயின்னு இருப்பார் சார். அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ நோட்ஸ், அவ்வளோ காம்பினேஷன்ஸ். கரெக்ட். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நிறைய இருக்குது சார். குழந்தைத்தனமாக இருக்கும், அழகாக இருக்கும். அவங்க மியூசிஷியன்ஸ் கூட அவரோட இன்ட்ராக்ஷன்ஸு, அந்த ரெக்கார்டிங்கை என்ஜாய். விஸ்வநாதன் ரெக்கார்டிங்கும் சரி. ஐயோ, ரஹ்மான் ரொம்ப நல்லா வேர்டு யூஸ் பண்ணாரு. ரொம்ப ஆர்கானிக் ரெக்கார்டிங் விஸ்வநாதன். வந்து இந்த நோட்ஸ் கிட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம். அப்போ தோன்றுறது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். யாராவது எழுதுனா என்ன வரைஞ்சினுக்கிறேன், என்ன படம் வரைஞ்சினுக்கிறேன், நீ கேளு, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேளு, டக்குன்னு சொல்லிடுவார். ஆர்கானிக்காக இருக்கும். நான் கேட்பேன் ஜோசப் கிருஷ்ணாகிட்ட, என்ன அங்கிள் பண்ணுறாரு அவர், இஸ் திங்கிங். ஒரு கிரியேட்டர் திங்க் பண்ணுறதை வந்து நான் முதல்ல விஸ்வநாதனை தான் பார்த்துருக்கேன். அவரை பாலச்சந்திர சார்கிட்ட பார்த்துருப்பேன். அந்த நியூட்டன் ஸ்டுடியோவில் இது கீழே உட்காந்துருப்பார் மரத்தடியில். அவன் என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட் இயர் என்னுவோம். நான் மெதுவாக கேட்பாங்க ப்ரொடக்ஷன் பையன்கிட்ட, என்ன பண்ணுறாரு, திங்க் பண்ணுகிறார். அது ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் விஸ்வநாதனும் சரி பாலச்சந்திர சார்கிட்டும் சரி, அந்த திங்கிங்ன்ற ஒரு கான்செப்ட் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம். ரொம்ப கிரேட் கேரக்டர்ஸுங்க சார். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ராஜா. ராஜா வந்து மொத்தமே ஸ்கிரிப்டிங் தான். ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டிங், ஆர்கானிக்காக கிடையாது. எழுதி கொடுத்துருவார். எப்போ திங்க் பண்ணுறாருன்னு தெரியாது. வணக்கம் சார், நான் ஜிஎம் குமார் சார் ஃபேன் சார். வணக்கம் சார் உங்களுக்கு. வணக்கம் சார். நான் வந்து அரவிந்த் நல்லா சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். அவங்க அந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் சார், சின்ன பிள்ளைல. தேங்க்யூ. இன்னும் வந்து டிவிலையும் சரி யூடியூப்லேயும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் சார். வருமா சார்? இல்லை, டேரக்ஷனாக வராதுப்பா, கன்ஃபார்மாக வராது சார். இன்னொன்று சார், லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏதோ நிகழ்ச்சியை பார்க்காம நான் தூங்குறது கிடையாது. ஏன்னா திங்க பிள்ளைங்களுக்கு அதுதான் ஒன்று தான் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு ஆறுதல் சார் எங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ நாளாக இருக்கீங்க சிங்கப்பூரில்? மோர் தென் 20 இயர்ஸாக இருக்கேன் சார். 20 இயர்ஸா? ஓ ஆமாம் சார். 20 இயர்ஸாக ஃபேமிலி அங்கே இல்லையா? ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. அங்கே அங்கே இருக்காங்க. ஃபேமிலி சூப்பர் சூப்பர். லீவ் தான் சார் ஊருக்கு வந்துட்டு இருக்கோம். ஓ ரைட். மிக்க மகிழ்ச்சி. ஒன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்க ப்ரோக்ராம் எல்லாமே. நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எம்எஸ் விஸ்வநாதன்லேருந்து இளையராஜாவுக்கு மூவ் ஆனீங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவுக்கு அடுத்து குமார் ரசிக்கிற இசை ரஹ்மான் சார். அதாவது இன்னும் ஏஆர் ரஹ்மான் எனக்கு புதுசு. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறேன் இப்போ 2022 22 ஆமாம், உடம்பு சரியில்லாம் படுத்து. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் வீசிங் நல்லா. அப்போது ஒரு நர்ஸ், அவளுக்கு வந்து 2003 டேட் ஆஃப் பர்த் அவளுக்கு, நர்ஸுக்கு 2002 2003. அப்படியே படுத்து, சார் மியூசிக் கேட்குறீங்களா, பாட்டு கேட்குறீங்களா, நல்லா வீசிங் நல்லா வச்சுருக்காரு. யார்? அந்த நர்ஸ் வந்து கேட்டேன் நைட் ஒரு 1 மணிக்கு, கேட்குறேம்மா பாட்டு கேட்குறேம்மா அப்படின்னு. நீங்கள் பழைய ஆள் தான் சார், உங்களுக்கு பழைய மியூசிக் தான் பிடிக்கும், ரஹ்மான் பாட்டு போடுறேன் சார். நான் எனக்கு மியூசிக் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரஹ்மான் எப்போ சார் பழசானா? அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் பழைய ஆளுங்க சார், உங்களுக்கு ரஹ்மான் பாட்டு தான் பிடிக்கும், பழைய மியூசிக்கு, ரஹ்மான் பாட்டு கேளுங்க. ஆடி போயிட்டேன். என்னடா நம்ம ரஹ்மானை பூஸ்ட்னு நினச்சிக்கிறோம், இந்த பொண்ணு 2002 பிறந்த பொண்ணு வந்து ரஹ்மான் பழசுன்னு சொல்கிறா. அப்புறம் பயந்துட்டேன் சார். நான் காலமாக வந்து ரஹ்மானை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டே பண்ணல.
True. அந்த மியூசிக்குள்ளே இன்னும் வந்து அந்த டெப்த்துக்குள்ளே போகல. Correct. ராஜா விட்டு வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாகி போச்சு சார். பெரிய பிரச்சனையை ராஜா விட்டு வெளியே வந்து ரஹ்மானுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எப்படி விஸ்வநாதன் அண்ணனை விட்டுட்டு ராஜா சார் கூட போனது எவ்வளோ கஷ்டமாச்சோ அந்த டிரான்சிஷன் வர்றதுக்குள்ளே பழசாகி போச்சு. ரஹ்மான்லாம் எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் டைரக்டர், மைண்ட் பாக்லிங், என்ன கம்போசர் சார். அதுக்கப்புறம் தெரில எனக்கு, இன்னும் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. அனிருத், யுவன் சங்கர் ராஜா, தேர் ஆல் வெரி குட். பட் ரஹ்மான் த ஃபைனல். ராஜாக்கு அப்புறம் ரஹ்மான். என்ன வேரியேஷன் ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு பேருக்கு நீங்கள்? சார் ரஹ்மான் இஸ் வெரி லேட்டஸ்ட் சார், வெரி லேட்டஸ்ட். இன்னொன்று இந்துஸ்தானி, அரபிக், அதில் ரஹ்மான் ரொம்ப மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உருதுவோடைய பேஸ், உருது ரொம்ப அழகான. இப்போ ராஜா சார் சொன்னார், எல்லோரும் கோச்சிக்கிட்டாங்க, தமிழை விட ஹிந்தியில் வந்து நல்லாயிருக்கும் சாங்ஸு அப்படின்னாரு. எல்லோரும் ரொம்ப கோவப்பட்டாங்க. உண்மை அவர் சொன்னது. ஹிந்தியில் அவர் சொன்ன வேர்டு ஹிந்தி தப்பு, உருது. அந்த உருது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு, எப்படி அந்த பெல்ட்டில் வந்து அவ்வளோ மியூசிக் நாலேஜு, அவ்வளோ பெரிய கவித்துவம் அவங்க கூட இருக்குதுன்னு தெரில சார். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆனந்த் வைத்தியநாதன் விஜய் டிவியில் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு, அவர் இவன் லேக் பண்ணார். ஆமாம். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்ன குமார், தமிழ் ஆடியன்ஸ் வந்து ராஜா விட்டு வெளியே வரவே மாட்டேன்றாங்களே, வேறு மியூசிக்கை கேட்கவே மாட்டேன்றாங்களே. அதுன்னு உண்மைதான். அதை விட்டு வெளியே வந்து ரஹ்மானை கேட்டது பெரிய விஷயம், அது மிகப்பெரிய தாக்கம். இன்னொன்று ரீரெக்கார்டிங் அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கு சார். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், லேட்டஸ்ட்டாக ஒரு படம் போய் தேட்டரில் பார்த்து, படமே பார்க்குறது இல்லை. நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன். ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணும், இந்த டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பார்த்தேன். நொன்று போயிட்டு ஓடி வந்துட்டேன். ரெக்கார்டிங் மோடு, சவுண்டு. அந்த காலத்தில் சங்கர் கணேஷ் பற்றி சொல்லுவாங்க, படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் வாசினுங்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி வாசினுங்கிறாங்க. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அடி டமால் டிமில் போயினுக்குது. அது ராஜாவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ரஹ்மான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுது. இன்னும் ரஹ்மானோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் எது பண்ணாலும் ராஜா மாதிரி இருக்குது, ராஜா கூட கம்பேர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளைக்கு ரீரெக்கார்டிங் அவாய்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் பேக்ரவுண்ட் ஸ்கோரர். விண்ணை தாண்டி வருவாயனா எக்ஸ்ட்ராடினரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிடுவார் ரஹ்மான். இப்போ இருக்கிறவங்க வந்து தெரில, நான் படம் பார்க்கறது இல்லை. இல்லை, கிழக்கு மேலெல்லாம் அவர் தானே பண்ணார். ஐயோ, எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட். ஐயோ, கிழக்கு கதிரோட படம் காதல் தேசம், இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக வேறு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார். சினிமா அடுத்த கட்டமாக என்ன வளர்ச்சி அடையும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிவாஜி சார் திருப்பி வந்துடுவார், எம்ஜிஆர் வந்துடுவார், கன்ஃபார்ம்டா. ஷோர் சார். இப்போவே போய் ராம்குமாரோட பேசி வைக்கிறது பெட்டரு. இப்போவே திங்க் பண்ணணும். வேற யாராவது டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போவே திங்க் பண்ணணும். 1000ல் ஒருவன் திருப்பி எடுக்கலாம், கட்டபொம்மனை திருப்பி எடுக்கலாம், யங் சிவாஜி சார் வரலாம், யங் எம்ஜிஆர் அவர்கள் வரலாம். இதுதான் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் இனிமேலும் வந்து நான் நடிச்சிருக்கேன் சார் கல்கியில். அதில் வந்து யங் அமிதாப் பச்சன் தெரியுறாம, இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. எப்படி இருந்த நாக் அஸ்வினோட பணியாற்றியது சார்? ஸ்வீட் ஆர்ட் சார். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். அந்த பையன் எவ்வளோ என்ன கூல் ஹெட்டட் பாய் சார். அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு 10 நாளைக்கு கிரேட். ஐயோ, லாங் ஜேர்னி குமார். அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து தொடங்கி டைரக்டர், இப்போ நடிகர். இந்த ஜேர்னியில் எது திருப்தியாக இருக்கு? உதவி வைக்கணும் சார். டேரக்டர் கூட ஒர்க் பண்ண டிஸ்கஷன் டைம் இருக்கு சார். அது வேற ட்ரிப் சார், உலகத்திலே இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.